சனி பகவானுக்கு அருள் புரிந்த அட்சயபுரீஸ்வரர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது விளங்குளம் கிராமம். இங்கே ஸ்ரீ அட்சயபுரீஸ்வரர் என்னும் திருநாமத்துடன் விளங்கும் ஈசன் பொன்னும் பொருளும் அள்ளித் தருகிறார். இந்த கோவிலில் சனி பகவான் தனி சன்னதியில் தம் தேவியருடன் ஆதி பிருகத் சனீஸ்வரர் என்னும் மங்கள சனீஸ்வரராக எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூமி எங்கும் மகா பிரளயம் உண்டாகும். பூமியில் உள்ள உயிரினங்கள் மறைந்து மீண்டும் தோன்றும். அப்படி ஒரு பிரளய காலத்தின் முடிவில் பூமியில் மீண்டும் உயிரினங்கள் தோன்றவும் மனித குலம் தழைக்கவும் வைகாசி மாத திருதியை நன்னாளில் பூவுலகில் விளங்குளம் கிராமத்தில் அட்சயபுரீஸ்வரராக இறைவன் தோன்றினார் என்கிறது தலபுராணம். அட்சய பாத்திரம் போல் அள்ள அள்ள குறையாமல் அருளும் பொருளும் தந்தருளும் இந்த ஆலயத்தின் அம்பாளின் திருநாமம் அபிவிருத்தி நாயகி. அதாவது கணவருக்கு நிகராக அம்பிகையும் நமக்கெல்லாம் அபிவிருத்தியை தந்தருளும் கருணை கடல் என்று பக்தர்கள் போற்றுகின்றனர். அட்சய திருதியை நாளிலும் வெள்ளி ஞாயிறு திங்கட்கிழமை முதலான நாட்களிலும் விளங்குளம் வந்து சிவபார்வதியை தரிசித்தால் சகல செல்வங்களும் பெற்று இனிதே வாழலாம் என்பது ஐதீகம். எல்லாவற்றையும் விட சனீஸ்வரர் ஆதி பிருகத் சனீஸ்வரராக மங்கள சனீஸ்வர பகவானாக இங்கே காட்சி தந்து அருள்பாலிக்கிறார். சனிக்கிழமைகளில் இவரை வந்து தரிசியுங்கள். சனி பேர்ச்சிக்கு பிறகு ஏதேனும் ஒரு நாளில் இங்கு வந்து சனி பகவானுக்கு வஸ்திரம் சாத்தி வணங்குங்கள். சகல யோகங்களும் தந்தருள்வார் மங்கள சனீஸ்வரர். சனீஸ்வர பகவான் நீதிமான். நீதி தவறாமல் இருப்பவர்களை ஒருபோதும் ஒன்றும் செய்ய மாட்டார். தவறு செய்பவர்களுக்கு தண்டனை அளிப்பதில் நீதி தவறாதவர். சூரியனின் மனைவி சமுச்சை, இவருடைய மகன் யமன். காலப்போக்கில் சூரியனின் மனைவியான சமுச்சைக்கு சூரியனின் வெப்பத்தை அருகிலிருந்து தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னை போலவே உருவம் கொண்ட சாயாதேவி என்ற பெண்ணை படைத்து தன் கணவனான சூரிய பகவானிடம் விட்டுவிட்டு சொல்லாமல் தந்தையின் வீட்டிற்கு சென்று விட்டார். சூரியனும் சாயாதேவியை தன் மனைவி என்றே நினைத்து வாழ்ந்தார். அதன் பலனால் சூரியன் சாயாதேவி தம்பதிக்கு மகனாக சனி பகவான் பிறந்தார். பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது யமனுக்கும் சனிக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டதாம். ஒரு கட்டத்தில் யமன் சனி பகவானின் ஒரு காலை துண்டித்து விட்டார். அதனால் வருத்தமடைந்த சனி பகவான் தன் கால் ஊனம் நீங்க வேண்டி மனித உருவில் பூமி எங்கும் சுற்றித் திரிந்தார். அப்படியான வேளையில் விளாமரங்கள் அடர்ந்த வனப்பகுதிக்கு வந்தார். அங்கே இருந்த விளாமரத்தின் வேர்த்தடுக்கி பள்ளத்தில் விழுந்தார். அது சித்திரை மாதத்தில் பூச நட்சத்திரம், வளர்பிறை திருதியை திதியுடன் கூடிய நன்னாள். சனிக்கிழமை சனி பகவான் விழுந்த இடத்தில் பல யுகங்களாக மறைந்திருந்த பூசஞானவாவி என்ற தீர்த்தம் பீரிட்டு கிளம்பியது. அட்சயபுரீஸ்வரர் அருளால் சனி பகவானின் ஊனம் நீங்கியது. சனி பகவானை தீர்த்தம் மேலே எழுப்பிக் கொண்டு வந்தது. அட்சயபுரீஸ்வரர் அருளால் தம் ஊனம் நீங்கிவிட்டதை உணர்ந்து சனி பகவான் சிவனாரை வழிபட்டார். சிவபெருமான் அவருக்கு திருமண வரம் வழங்கி மந்தா ஜேஷ்டா ஆகிய தேவியரை திருமணம் செய்து கொள்ள அருளாசி வழங்கினார். அன்று முதல் இந்த தலத்தில் தன் துணைவியருடன் திருமண கோலத்தில் மங்கள சனீஸ்வரராக காட்சி தந்து அருள்பாலிக்கிறார். விளாமரங்கள் சூழ்ந்த இந்த வனம் பிறகு வசிப்பிடமானது. அப்போது விளங்குளம் என பெயர் அமைந்ததாக சொல்கிறது தலவரலாறு. பிரளயம் முடிந்து மனித இனங்கள் தோன்றுவதற்கு முன்னரே சனி பகவான் முதல் அமர்ந்த தலம் இது. பிருகத் என்றால் பிரிதானே என்ற அர்த்தம். எனவே ஆதியில் தோன்றிய பெரிய சனீஸ்வரர் என்ற பொருள்படும்படி ஆதி பிருகத் சனீஸ்வரர் என்றும் மங்கள சனீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். சனி தோஷம் தீர்த்து சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கி அருள்பவராக சனி பகவான் இங்கே எழுந்தருளியிருக்கிறார். வாழ்வில் ஒரு முறையேனும் விளங்குளம் வந்து அட்சயபுரீஸ்வரரையும் அபிவிருத்தி நாயகியையும் தரிசியுங்கள். முக்கியமாக மங்கள சனீஸ்வரரை வணங்கி வழிபடுங்கள்.